பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்கியலட்சுமி எப்படி இனியாவுக்கு பேசி புரிய வச்சாங்களோ அதே மாதிரி செல்வியோட வீட்டுக்கு போய் செல்வியோட பையன் ஆகாஷ் கிட்டயும் பேசி புரிய வைக்கிறாங்க. இப்படி நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்காம தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எங்களுக்கு தான் அது பிரச்சனையா வரும். அதனால படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்ல செல்வி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். தப்பு செஞ்சது நம்ம பசங்க. இதுல நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராம இருக்கணும்? எப்பயும் போல நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். நான் எவ்வளவோ கஷ்டத்த பார்த்தப்பவும் நீ தான் எனக்கு துணையா இருந்த. நீ எனக்கு துணையா எப்பயுமே இருக்கணும் செல்வி. எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவமே இல்ல. என் வீட்ல உள்ளவங்க தப்பா உன்ன பேசி வீட்ட விட்டே வெளியில அனுப்பும்போது, நான் இருந்த மனவேதனையில தான் எதுவுமே பேச முடியாம இருந்தேன். என்ன மன்னிச்சிடு. என் வீட்ல உள்ளவங்கள பத்தி நீ யோசிக்கவும் செய்யாத. என் வீட்டுக்கு நீ இனி வேலைக்கு வர வேண்டாம். ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ எப்பயும் போல வேலைக்கு வா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்கு வராங்க. என்ன செய்யனே தெரியாம இனியா மேல ரொம்ப கோவமா இருந்த இங்க கோபியும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போகாம உட்காந்துட்டு இருக்க அந்த சமயம் ஆகாஷ் இங்க மறுபடியும் இனியாவுக்கு ஃபோன் பண்றத பாத்துடுறாரு. இங்க ஏற்கனவே இனியாவோட ஃபோன் கோபிக்கிட்ட இருக்க போயிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த ஆகாஷ் எதுக்கு இங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்? இவனை சும்மா விட்டதுதான் பெரிய தப்பா போச்சு செலியா. பாத்தியா இந்த ஆகாஷ் என்ன வேலை செய்யறான்னு? இனியாவே திருந்தினாலும் இந்த ஆகாஷ் ஃபோன் பண்ணி இனியாவோட மனசை மாத்தி திருந்த விட மாட்டான் போல அப்படின்ற கோவத்துல என்ன நடந்துச்சு, யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கூட தெளிவா புரிஞ்சுக்காம அங்க செல்வியோட வீட்டுக்கு போய் ஆகாஷை வெளியில கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் செலியனும் கோபியும் வெளுத்து வாங்கிடுறாங்க. உனக்கு என் தங்கச்சி இனியா கிட்ட பேசணுமா? நீ இப்படியெல்லாம் செஞ்சா நாங்கள் உன்னை ஏற்றுப்போன்னு நினச்சியா? எங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வேலை பார்க்க வராங்க. ஆனால் நீ உன் தகுதியை பற்றி நினைக்காம உன் குடும்பத்தை பற்றி யோசிக்காம இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னெல்லாம் எப்படி சும்மா விட்டு வைக்கிறது? அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நல்லா வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாங்க. உடனே இங்கே ஆகாஷும் அழுதுகிட்டே இருக்க அங்கேருந்து செழியன் கிளம்பி வந்துடுறாரு. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போன செல்வியும் இந்த விஷயத்தை அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. அக்கா, என் பையன் பண்ணது தப்பு தான். அதுக்காக வீடு தேடி வந்து கோபி சார் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேக்கா. இதுக்கு தான் சொன்னேன், என் பசங்களையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுறேன்னு. நீ தானக்கா எனக்கு ஆறுதலாக சொல்லி இங்கே வேலைக்கு வர வச்ச. இங்கே உன் கோபி சாரும் உன் பையன் செழியனும் பண்ண வேலையை பாத்தியாக்கா அப்படின்னு ஆகாஷோட நிலைமையை சொல்லி கோபியும் செழியனும் என்ன செஞ்சாங்கன்னு பாக்கியா கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க செல்வி. உடனே பாக்கியாவும் என்ன செல்வி சொல்கிற, இவங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வந்தாங்களா? ஆகாஷோட நிலைமை இப்படி இருக்குதா? எனக்கு உண்மையாகவே தெரியாது செல்வி. நீ இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதை கூட நான் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் எதுக்காக இவங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நான் இதை அப்படியே சும்மா விட மாட்டேன். என் வீட்டில் இருக்கிற கோபியால் தான் இந்த செழியனும் இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை செஞ்சுருக்கான். நான் இப்போவே வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கோவமா வந்த பாக்கியா உடனே செழியனை வெளுத்து வாங்குறாங்க. யாரை கேட்டு செல்வியோட வீட்டுக்கு போனேன்? என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்க? உன் அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பியா செழியா? இனியா செஞ்ச வேலைக்கு இனியாவை தான் நீங்கள் வெளுத்து வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆகாஷை போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சேன்னு கேட்க, அம்மா இங்கே எதுக்குமா என் தங்கச்சியை நாங்கள் இப்படியெல்லாம் திட்டணும், அவமானப்படுத்தணும்? மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணது அந்த செல்வியோட பையன்தாம்மா. வேணும்னா பாருங்க அப்படின்னு இனியாவோட ஃபோன் எடுத்து பாக்கியா கிட்ட காமிக்கிறாரு செழியன். என்னதான் இருந்தாலும் செழியா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. உன் தங்கச்சி இனியாவுக்கும் நீ சரியான மதிப்பு மரியாதையும் தரமாட்டிக்கிற. இங்கே செல்வியோட பையனையும் நீ மதிக்காமல் இப்படியெல்லாம் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, செல்வி வீட்டுக்கு போய் செல்விக்கிட்டையும் செல்வியோட பையன்கிட்டையும் நான் தெளிவாக பேசி புரிய வச்சுருக்கேன். கண்டிப்பாக இனியாவாக இருக்கட்டும், இங்கே ஆகாஷாக இருக்கட்டும் பார்த்து பேசவும் மாட்டாங்க. படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ தெரியாமல் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இப்படியா நீ செய்வ? நான் ஆகாஷ் கிட்ட தெளிவாக பேசி புரிய வச்சுட்டேன். ஆகாஷும் இனி நான் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பேன். இனியா கிட்ட மட்டும் இல்லை, வேறு யார்கிட்டையும் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். படிப்பில் கவனமாக இருந்து நல்லபடியாக என் குடும்பம் ஒரு குடும்பம் முன்னேறதுக்காக நான் நல்லபடியாக படித்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கானே. ஆனால் நீ என்னடானா இப்படிலாம் செஞ்சுருக்க. அப்போ யார் ஃபோன் பண்ணாங்கன்னே தெரியாமல் இங்கே இனியாவுக்கு ஆகாஷ் தான் ஃபோன் பண்ணான்னு சொல்லி நீ என்ன வேணாலும் செய்வியா? தெரியாமல் கூட ஃபோன் வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்காம ஏன் செல்லியா இப்படி செஞ்சோன்னு கேட்க, எனக்கு நல்லா தெரியுமா, தெரியாமலாம் அந்த ஆகாஷ் இப்படி ஒரு தப்பு பண்ணலை. வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கோம். இங்கே அவங்க அவங்க வேலையை செஞ்சால் மறுபடியும் இனியா வேணாமல் அந்த ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு செல்வி திட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல, போதும் இன்னும் ஒரு தடவை செல்வியை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க. செல்வியை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்தப்ப என் பசங்க நீங்களே எனக்கு துணையாக இல்லை. ஏன் சொல்லியா, நீ நல்லா தானே சம்பாதிச்ச. உங்கள் அப்பாவால் பிரச்சனை வந்தப்ப வரக்கூடிய கஸ்டமருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு நின்னேனே. பணம் வேணுமாமா, உங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணுமான்னு ஒரு தடவையாவது என்கிட்ட வந்து கேட்டியா? ஆனால் செல்வி அவளால் முடியலனாலும் அவளால் முடிஞ்ச உதவியை எனக்கு செஞ்சுட்டு இருந்தா, உறுதுணையாக இருந்தா. இப்போ என்னவோ அவ பெரிய தப்பு பண்ண மாதிரி செல்வியை இப்படிலாம் பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா
மறுபடியும் செல்விக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. வீட்டு பக்கம் வேலைக்கு வரக்கூடாதுன்னு செல்வியை சொன்னா, நீ என்னவோ உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்வியை வர வச்சிருக்கன்னா, அப்போ நாங்கள் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் செல்வியை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே செல்வி இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வரலை. வீட்லேயும் வேலை செஞ்சு ரெஸ்டாரண்ட்லேயும் கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் பையன் கோபி செஞ்சது தப்புன்னு என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அத்தை. கோபி பேச்சை கேட்டுக்கிட்டு கோபியும் இங்கே செலியனும் செல்வி வீட்டுக்கு போனதும் தப்பு தான். இப்படி ஆகாஷை வெளுத்து வாங்கினதும் தப்பு தான். என் பையன் செஞ்ச தப்புக்கு நானே அவனை வெளுத்து வாங்கி நல்லபடியாக அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். இந்த சமயம் இப்படி உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு செல்வி அழுதுட்ருக்கா. இதே செல்வி கோவமா இந்த மாதிரி என் பையனை செஞ்சிட்டாங்கன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் பையன் நிலமையும் உங்கள் பேரன் செழியனோட நிலமையும் என்ன ஆகும்? ஆனால் எனக்காக மட்டும்தான் இங்கே செல்வி அப்படி எதுவுமே செய்யாமல் பொறுமையாக இருக்கா. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு இந்த வீட்டில் உள்ளவங்க நினச்சா அதுக்கப்புறம் நானே கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். ஏன்னா எப்படி இனியா எனக்கு ஒரு பொண்ணோ அதே மாதிரி தான் ஆகாஷையும் என் பையன் மாதிரி நினச்சி அவனுக்கு படிப்புதவியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்கள் நினைக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்ல, என்ன பாக்கியா என் பொண்ணு இனியாவுக்காக நான் நல்லது செஞ்சுருக்கேன். அதை புரிஞ்சுக்காம அந்த செல்விக்கும் செல்வி பையன் ஆகாஷுக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இதில் செல்வியை வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர வச்சிருக்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையா? நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கணும். செல்வியை ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர வச்சிடல. அந்த திமிரில் தான் மறுபடியும் ஆகாஷ் இங்கே வந்து இனியா கிட்ட தான் ஃபோன் இருக்கும்னு நினச்சி ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த கோவத்தில் தான் நான் போய் அவனை வெளுத்து வாங்கினேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு அப்பாவாக இருந்து நான் இதையும் செய்யலைன்னா எப்படி? என் பொண்ணு கண்டிப்பாக திருந்தி அவள் வேலையை தான் பார்ப்பா. மறுபடியும் ஆகாஷ் காலேஜுக்கு போகும்போது இங்கே இனியா கிட்ட வந்து பேசுறது, இங்கே மறுபடியும் இவ தேவையானதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுன்னு இருந்தால் நாம் எப்படி கவனமாகவே பார்த்துட்ருக்க முடியுமா? உனக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. அதனால தான் சரியான பாடம் புகட்டணும்னு இப்படி செஞ்சேன். இதில் எந்த தப்பும் இருக்கிறமான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும், கோபி நீ சரியாக தான் செஞ்சுருக்க கோபி. பாக்கியாவுக்கு தான் குடும்பம் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே. அப்படி தான் பொண்ணு மேலே அக்கறை இருந்திருந்தா இவ பக்கத்துல இருந்து இனியாவை நல்லபடியாக கவனிச்சிருப்பா. இப்படி இனியாவும் தேவையில்லாமல் காலேஜுக்கு போகாமல் ஆகாஷ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டாளே. இவளுக்கு சம்பாதிக்கணும். தன்னுடைய 2 ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமே தவிர்த்து வீட்டில் இருக்க பசங்க மேலேயும் பாக்கியாவுக்கு அக்கறை இல்லை. இந்த இனியா மேலே சுத்தமாக அக்கறை இல்லை. அதனால தான் இனியா வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டா. மறுபடியும் இந்த பாக்கியா நம்ம பேச்சை கேட்காம செல்வியை ரெஸ்டாரண்ட்டுக்கும் வர வச்சிருக்கா வேலைக்கு. இதெல்லாம் எனக்கு சரியாகவே இல்லை பாக்கியா. என் சொல் பேச்சை கேளு. அந்த செல்வி இனி ஒரு ரெஸ்டாரண்ட் வேலைக்கு வரவே கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும் ஆமா பாக்கியா அம்மா சொல்கிறது சரிதான். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வி இனி வீட்டு பக்கமும் வேலைக்குன்னு வர வேண்டாம், உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டாம்னு தெளிவாக சொல்லிடு. மறுபடியும் நீ அந்த செல்விக்கு இடம் கொடுத்து வேலைக்கெல்லாம் வர வச்சேன்னா திரும்பியும் அந்த ஆகாஷால் பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ உன்கிட்ட எதுவும் கேட்காமையே நான் என்ன வேணாலும் செஞ்சுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் கோபி என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை? என்னவோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. பேசாமல் பிரச்சனையை பெருசாக்காமல் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டே போங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த செழியன், இனியா, கோபி, என் அத்தைன்னு எல்லாரும் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பார்ப்பீங்களே தவிர்த்து இதில் செல்வி என்ன தப்பு செஞ்சா, இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பார்க்க மாட்டீங்க. இங்கே வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பாக்கியா தான் காரணம்னு குறை பேசுறதுக்கு என் அத்தை இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி தெரிஞ்சே இங்கே செல்வி இப்படியெல்லாம் ஆகாஷ்க்கு சொல்லி கொடுப்பாளா? அதே மாதிரி நான் சம்பளம் கொடுக்குறேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என்னால் தான் செல்வியோட குடும்பம் நல்லா இருக்குன்னு செல்விக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவள் இந்த மாதிரியான தப்பை செஞ்சுருக்கவே மாட்டா. செல்வியோட குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா அத்தை? ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே இனியா மேலே உள்ள கோவத்துலையும் இங்கே ஆகாஷ் மேலே உள்ள கோவத்துலையும் என்ன வேணாலும் செய்யலான்னு வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்க போகிற இடத்துலையும் நிம்மதி இல்லாமல் நான் எப்படி அத்தை குடும்பத்தை நல்லபடியாக நடத்துறது, இல்லை எப்படி தான் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்குடனே ஈஸ்வரியும் உன்னை யாரு சம்பாதிக்க சொன்னா? நீ தான் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கனே. இப்போ இங்கே கோபி குணமாயிட்டான். அவன் நல்லபடியாக அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டும். அதான் முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல, அப்பா வேலைக்கு போனால் அம்மா குடும்பத்தை கவனிக்கட்டும்னு. நீ அதே மாதிரி இருந்தா உன் பொண்ணுக்கு நல்லது. இல்லைன்னு வையி அவள் படிக்க போகிறேன்னு மறுபடியும் உன்னை ஏமாத்துவா. நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும். அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்டால் நீ தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னைக்கும் நடக்காது. இன்னொரு தடவை இனியா தப்பு செஞ்சா நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு இனியாக்கு
நல்லாவே தெரியும். அதனால் பேசாமல் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள். இல்லை கோபி வெளியில் போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும்னு நினச்சா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அத்தை. எனக்கு நிம்மதியும் என் சந்தோஷமும் தான் முக்கியம். என் பசங்களை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? கோபி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த செழியன் தான் இப்படி செஞ்சானா நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அத்தை, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும் என் பையன் கோபி எங்கேயும் போக மாட்டான், அவன் இங்கே தான் என் கூட தான் இருப்பான். இது ஓ வீடாகவே இருந்தாலும் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் பாக்கியான்னு சொல்ல, முடியவே முடியாதத்த. உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். எனக்குன்னு முடிவெடுக்க தெரியும். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன்னா நானாக தெளிவாக ஒரு முடிவெடுக்க போய் தான் உங்கள் பையன் மாதிரி உங்கள் முடிவை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருந்தால் அப்புறம் வாழ்க்கையும் இல்லாமல் குடும்பமும் இல்லாமல் தனியாக தான் நிற்கணும். அப்படி என்னால் என்றைக்கும் இருக்க முடியாது. கோபி, என்ன நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிறது சரியா இல்லை சரியே இல்லைன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? இப்போ நீங்கள் ராதிகா வீட்டில் போய் தங்க முடியுமா கோபி? முடியாதுல்ல. அதே நிலமை தான். நீங்கள் என் வீட்டில் உங்கள் அம்மா இருக்க போய் தானே நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போய் தங்குங்க கோபி. இங்கே இருந்து மேலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காதீங்க. என் பசங்களையும் இன்னும் கொஞ்ச நாளையில் அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல போய் தங்கலான்னு அனுப்பி வச்சிருவேன். யாரும் இல்லாமல் நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னை சந்தோஷப்படுத்தணும்னு என் பசங்களை வர வச்சிங்க. இப்போ பாருங்கள் உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. செல்வி அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொல்லும்போது பதில் பேச முடியாமல் என்னை நிற்க வச்சுட்டீங்க. இனியாவது அவங்க வேலையை பாருங்கள். ஆனால் கோபி, நாளைக்கே நீங்களும் உங்கள் அம்மாவும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பியே ஆகணும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. கோபிக்கு என்ன செய்யனே தெரியாமல், அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு போகிறா பாக்கியா? என் பொண்ணு இனியா கூடவே இருந்து அவளை நல்லா படிக்க வைக்கணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் தப்புன்ற மாதிரியே இங்கே பாக்கியா பேசிட்டு போகிறாளேம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குடனே ஈஸ்வரியும் ஒன்றை மட்டுமா அந்த பாக்கியா பேசுகிறா, என்னையும் தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா. என்ன சொல்கிறது, பாக்கியா வர வர சம்பாதிக்கிற திமிரில் என்ன வேணாலும் பேசலான்னு பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே எழிலும் அம்மா பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லை பாட்டி, அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்படி போய் செல்வி வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சது ரொம்ப தப்பு. செல்வி அக்காவோட நிலைமையை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நம்ம வீட்டில் அவங்க வேலை பார்த்தப்ப நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க. வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு துணையாக தானே இருந்திருக்காங்க. ஆகாஷ் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டான், அவன் நல்லபடியாக படித்து முன்னேறுவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்த அந்த செல்வி அக்காவை அவமானப்படுத்தி அனுப்பி இப்படி ஆகாஷையும் வெளுத்து வாங்கினா அம்மாவால் எவ்வளோ பிரச்சனையை தான் தாங்கிக்க முடியும். அதான் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இத்தனை நாள் அப்பா இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்ததே தப்புன்னு தான் நானும் சொல்லுவேன். பேசாமல் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்கப்பா, அதுதான் நல்லது அப்படின்னு எழிலும் சொல்லிடுறாரு. ஆனால் இப்படி பாக்கியாவும் எழிலும் சொன்னதை கேட்டுட்டு தாங்க முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி. இன்னொரு பக்கம் ஆகாஷை கோபியும் செழியனும் வெளுத்து வாங்கிட்டு போனதால் ஆகாஷோட நிலைமையை பார்த்து செல்வி ரொம்பவே அழுகிறாங்க. என் பையனை ஆசையாக வளர்த்தேன், நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேன், அதுக்காக நான் கூட நல்லபடியாக சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இப்படி தப்பு செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனை மன்னிச்சு விடாமல் கோபி சார் வீடு தேடி வந்து இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்களே, பாத்தியா ஆகாசு, நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இன்னும் நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்காகவே நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும், யாரெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ எல்லாரும் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து வாழணும், அதுதான் இந்த அம்மாவுக்கு நீ செய்கிற ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்வி அழுகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் செல்வி கிட்ட ஆகாஷை பற்றியும் இங்கே ஆகாஷால் வந்த பிரச்சனையை பற்றியும் கேட்க, உடனே இங்கே செல்வி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நான் தான் இங்கே பாக்கியா அக்கா வீட்டில் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன்னா இங்கே ஆகாஷை படிக்க விடாமல் இப்படி கோபி சார் செய்ய போய் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, என் பையனும் இப்போ இப்படி அவமானப்பட்டு நிற்கிறானே, இதுக்காகவே என் பையனை நல்லபடியாக படிக்க வச்சு முன்னேற வைக்கணும் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி செல்வி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரியே இங்கே பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பும்போது இங்கே கோபியும் ஈஸ்வரியும் எப்பயும் போல் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பாக்கியாவுக்கு கோவம் தாங்கலை. அத்தை என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க, பாக்கியா எனக்கும் கோபிக்கும் கொஞ்சம் காஃபி கொண்டு வா பாக்கியான்னு சொல்ல, ஆமாம் அத்தை, நான் இங்கே வீட்டு வேலை செய்கிறதுக்கு தானே இருக்கேன், உங்கள் மருமகளாக என்னை என்னைக்கு பார்த்தீங்க, உங்கள் பையன் எனக்கு யாருத்த, அவருக்கு நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, இத்தனை நாள் உங்களுக்காக சமைச்சு கொடுத்து அவரை இந்த வீட்டில் தங்க வச்ச வரைக்கும் போதும், இனியும் உங்கள் 2 பேராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் என்னவோ எதுவும் நடக்காத மாதிரி உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் வீட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியில் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என் வீட்டில் யார் தங்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். உங்களால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு தான் இப்படி ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்கேன். என்ன கோபி, இவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் கூட இதை பற்றி யோசிக்காமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கலான்னு பார்க்குறீங்களா?
போதும் கோபி, வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா பேச, அங்க வந்த செழியன் எப்பயும் போல கோபிக்கு சப்போர்ட் பண்ணி, அம்மா என்னம்மா, இனியாவோட பிரச்சனையில அப்பா எதுக்குமா வீட்டை விட்டு வெளியில போகணும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மான்னு சொல்ல, போதும் நான் பொறுமையா இருந்த வரைக்கும் போதும், பொறுமையா இருந்து நான் என்னத்த பெருசா சாதிச்சிட்டேன், இனியாவோட பிரச்சனை வந்த உடனே நான் ஒரு அம்மா நல்ல அம்மாவாவே இல்லைன்னு உன் பாட்டி என்னை பத்தி குறையா பேச, அதுக்கு சப்போர்ட் பண்ண நீ என்ன பொறுமையா இருக்க சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு, என் பேச்சை கேட்காம உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அங்க செல்வி வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சியே, இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்புனேன்னா எப்படி இருக்க வேண்டிய நீ தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு இப்படி என்னை அவமானப்படுத்திட்ட. இதுக்கு மேலேயும் கோபியால என்னென்ன நடக்குமோ தெரியாது, அதனால தான் சொல்றேன், உன் அப்பாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது உடனே இங்க ஈஸ்வரியும், என்ன பாக்கியா இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி, நானும் என் பையனும் இந்த வீட்டில் இல்லாம வேற எங்க போறது, எனக்குன்னு நீ மட்டும்தானே பாக்கியா இருக்கன்னு சொல்ல, போதும் அத்தை, நான் யாருக்காகவும் வாழ விரும்பல, எனக்காக மட்டும்தான் வாழ விரும்புறேன், வேணும்னா இருங்க, உங்க பையெல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன், அப்பயாவது நீங்க வெளியில போவீங்களா, இல்ல இங்கேயே தான் இருந்து எனக்கு பிரச்சனை தந்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி, கோபியவும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன், நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே அடம்பிடிக்கிற ஈஸ்வரியை வேற வழி இல்லாம அவமானப்படுத்தி இங்க ஈஸ்வரியோட பையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டு வாசல்லே வச்சிடுறாங்க பாக்கியா. இதுக்கு மேலே என்னை எதுவும் பேச வைக்காதீங்க அத்தை, போதும் அத்தை, சொந்தக்காரங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நான் எவ்வளவோ பயந்துக்கிட்டு உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன், உங்களை என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன், உங்கள் பையன் வந்ததுலேருந்து என்னை மதிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி குறையா பேசி என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க, இனியாவை நல்லபடியாக பார்த்துக்க எனக்கு தெரியும், படிக்க வைக்கவும் எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போதே, இனியா உன் அப்பாவோட பையெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. இனியாவும் அழுதுகிட்டே கோபியோட பையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் தப்புலாம் செய்ய மாட்டேன், நான் படித்து முன்னேறுவேன், என்னால் எல்லாரும் அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேலேயும் நான் நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை, நீங்கள் அதை புரிஞ்சுக்காம ஆகாஷ் ஏதோ எனக்கு ஃபோன் பண்ணான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனையும் வெளுத்து வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே நான் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இனியாமா, நீ நல்லா இருக்கணும்னு உனக்காக இப்படி செஞ்சா பாக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே, இதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தேனா, நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னை நிறைய படிக்க வைக்கணும், உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீயே இப்படி என்னை சொல்லிட்டல இனியாமா அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சி ஈஸ்வரியவும் கூட்டிகிட்டு ஒரு வழியா இங்கே மனசு மாறின கோபி பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் வராரு. உடனே ஜெனியும் செழியனை திட்டுறாங்க, பாத்தியா உன் அப்பா பாட்டின்னு எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, நீ செஞ்சது பெரிய தப்பு, முதல்ல இங்கே மனசு வேதனையாக இருக்கிற உன் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போய் அங்கே செல்வி அக்கா வீட்டில் போய் பிரச்சனை செஞ்ச, இதெல்லாம் தப்பு தானே, உங்கள் அப்பா சொன்னால் நீ அப்படியே செஞ்சிருவியா, உன் தங்கச்சி மேலே உண்மையாகவே உனக்கு பாசம் இருந்திருந்தா அவளை தனியாக கூப்பிட்டு நீ பேசியிருக்கணும் செழியா, அதை விட்டுட்டு இப்படி பிரச்சனை செஞ்சு வீட்டில் பார்த்தியா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் பாக்கிய ஆண்டி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு நிம்மதி தரலனாலும் இப்படி பிரச்சனை செய்யாமையாவது இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே ஜெனியும் ரொம்ப கோவமாக செழியனை வெளுத்துவாங்க. செழியன் இனியான்னு எல்லாருமே பாக்கியாவோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியாவோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த ஈஸ்வரி இப்படி பாக்கியா என்னையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை கோபி, பாக்கியா இப்படி செஞ்சுட்டாலே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. எங்கே போகிறதுனே தெரியாமல் யோசிக்கிறாரு கோபி.